வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பெங்கல் புயலாக வலுப்பெறும். வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் மற்றும் காரைக்காலில் இன்று அதி கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்கள் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாகை முதல் திருவள்ளூர் வரை கடற்கரைகளில் 12 அடி உயரம் வரை அலைகள் உருவாகும். பொதுமக்கள் கடலுக்கு அருகே செல்வதை தவிர்க்குமாறு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கனமழை எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. கனமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தாழ்வான இடங்களில் உள்ள பொதுமக்களை முகாம்களில் தங்க வைக்கவும், பேரிடர் மீட்புப் படை தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெற இருந்த அரசு நிகழ்ச்சிகள் ரத்து. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முதலமைச்சரின் கள ஆய்வுக் கூட்டமும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. கனமழை காரணமாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. நான்கு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரி, திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில்தான் இருக்கும். விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி. உருவாக்கிய கூட்டணி, யாரும் எந்த விமர்சனமும் செய்யலாம். இந்தியா பிளாக் கூட்டணி விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணி தான் சிறுத்தைகளின் கூட்டணி. இந்த கூட்டணி தான் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்தவரின் உடலை சுடுகாட்டில் தகனம் செய்ய மறுப்பு. எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்கிய விஏஓ உட்பட 2 கைது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரணை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சீற்றத்துடன் எழுந்த கடல் அலைகள். ஆபத்தை விடராமல் கடலில் குளித்த சுற்றுலா பயணிகள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் மாட்டுக் கொட்டகையில் கல்வி பயின்று வரும் அவலம். பள்ளியின் புதிய கட்டிடப் பணிகளை விரைவாக முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர பெற்றோர்கள் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் போலி நகையை அடகு வைத்த நபர் பிடிபட்ட நிலையில் இனி தவறு செய்ய மாட்டேன் என கெஞ்சும் வீடியோ வைரல். எல்லாரும் கடைக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடவுளை என்ன மடிக்க உட்கார வச்சுட்டாங்கப்பா. என்ன இன்னும் அடிக்கலப்பா. வாப்பா நீ வாப்பா. எப்படி வருவார் அவரு? சபரிமலையின் 18வது படியில் இன்று காவலர்கள் புகைப்படம் எடுத்த விவகாரம். சன்னிதான சிறப்பு அதிகாரி அறிக்கை எடுக்க ஏடிஜிபி உத்தரவு. எதிர்க்கட்சிகளின் அமளியை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற அவைகள் இன்று மீண்டும் கூடுகிறது. காலை 11 மணிக்கு கூடவுள்ள நிலையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். தொடர் கனமழை காரணமாக சென்னை, தூத்துக்குடி மற்றும் மதுரை விமான சேவைகள் பாதிப்பு. சேலம் மற்றும் திருச்சி விமான சேவையும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக இண்டிகோ விமான நிறுவனம் எக்ஸ் தளத்தில் பதிவு. இமாச்சல பிரதேச மாநிலம் குழுவில் உள்ள பாட்லிகுஹல் வனப்பகுதியில் பயங்கர தீ விபத்து. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்புத்துறை தீவிரம். இஸ்ரேல் லெபனான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்காவின் முன்மொழிவை இரு நாட்டு பிரதமர்களும் ஏற்றுக்கொண்டனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எக்ஸ் தளத்தில் பதிவு. லெபனானுடன் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் அரசு ஒப்புதல். அமெரிக்க அதிபருடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பேசியதாகவும் போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் ஈடுபாட்டிற்காக நன்றி தெரிவித்ததாகவும் தகவல். இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வரவேற்பு. இது நீடித்த அரசியல் தீர்வாக மாற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி நடித்துள்ள விடுதலை 2 படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவார்கள், அது முன்னேற்றத்துக்கு உதவாது போன்ற வசனங்களுக்கு வரவேற்பு.